ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னப்பா வீடியோ போட்டோன்னே கமெண்ட்ஸ் வந்தால் தானே ஆகும். சாயந்தரம் வருது கமெண்ட்ஸ் எல்லாம். அது இல்லாமல் நேற்று சொன்னதுக்காக ஒரு 18 பேர் லைக்ஸ் பண்ணியிருப்பீங்களாட்டு இருக்குது. ஆனால் வீடியோ போனது 200 வியூஸ் ஆமாம், லைக்ஸ் வந்தது 18 ஆமாம். ஷியப்பா சாமிங்களா, ராசாத்திகளா, ராசன்களா, ஃப்ரெண்ட்ஸுகளா, ஃப்ரெண்டிகளா, சரிங்களா, எல்லோரும் சேர்ந்து வீடியோ ரிவ்யூ கேட்குறீங்கள, ஒரு லைக்ஸ் பட்டன் அப்படியே ஒரு தட்டு தட்டிட்டு, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டு தட்டிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரியா சரியா? ஓகே, இன்றைக்கி இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? விஜய் சேதுபதி படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சுல கைஸ், எனக்கு அப்படி தான் இருந்துச்சுங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு சொல்லி ஒரு படம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு சீன் அப்படி தான் இருந்துச்சு. ஆதி புலம்புனது, அவன் விஜய் சேதுபதி புலம்புவான் பாருங்க. நான் பந்து விளாண்டேன், பின்னாடி அடுப்பட்டுச்சு, பின்னாடி இங்கே தான் என்னமோ மெட்ரோபிளா என்னமோ சொல்லுவான், மெட்ரோபாலசமோ என்னமோ இருக்குன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஆதி இருந்துட்டு எனக்கு என்னமோ ஆகுது, என்ன நடக்குது, ஆரம்பத்துலேருந்தே இது நடக்குதா இல்லையா, இப்போ தான் இது நடக்குதா, இல்லை இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குதா, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அது மட்டும் இல்லாமல் பாரதி வரும்போதே இப்படி நடக்குதா, இல்லை வேறு யாராவது வரும்போது இப்படி நடக்குதா அப்படின்னு இவனுக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் என்ன நடக்குது, மித்ராவும் துரையும் ஒரு கான்வர்சேஷன். சரியா? இதை ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன், ரொம்ப அறுக்க விரும்பலை. உங்களுக்கே தெரியும் மித்ராவும் துரையும் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பாங்கன்னு நான் உங்களுக்கே தெரியும். எப்படியும் பாரதியை பழிவாகிறத பற்றி தான் பேசியிருப்பாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அதை தான் பேசினாங்க. உடனே மித்ரா இருந்துட்டு நீ துரைக்கிட்ட வந்து நீ பாரதியை பார்த்துக்கோ, ஆஃபீஸில் வந்து நீ அவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ண அப்படிங்கிறா. உடனே துரையும் இருந்துட்டு எனக்கும் ஆதி பிடிக்காது, ஆதியை வந்து எனக்கு பிடிக்காது, ஆனால் உங்களுக்கு பிடிக்கிறதுனால நான் விட்றேன், ஆனால் எதிரிக்கு எதிரி நண்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எனக்கும் பாரதி தான் எதிரி, அதனால் அவளை வந்து நான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறேன்னு சொல்லி ஆஃபீஸில் வச்சு நான் அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டில் அவளை எப்படியாவது துரத்துற வழியை பாருங்கன்னு சொல்லி துரை சொல்கிறாப்புல. ஆனால் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் கவனமாக பண்ணுங்கள், எங்கள் அண்ணன் வாசு இருப்பார், எப்போ வேணாலும் வருவார், எப்படி வேணாலும் வருவார், வந்தால் உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி துறை சொல்கிறாப்புல. நீ சொல்கிறத நான் நம்புகிறேன், ஏற்கனவே நான் அதை, ஆனால் எனக்கு இன்னும், ஆனால் மித்ரா வந்து அது வாசுங்கிறது நம்பலையாமா, ஆதி ஏன் அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவள் இன்னும் அதை தான் போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறான். அதாவது அவள் ஆதியாவத்தான் அவள் பார்க்குறாளே ஒழிய உள்ளே வந்து வாசு தான் வந்தது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது மூணாவது பாட்டில், மறுபடியும் அதே மாதிரியே இந்த பாரதி அக்கா வந்து ஒரு இடத்துல உட்காராதாட்டு இருக்குது கேஸ். சரி, அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஆஃபீஸ்லேயும் ஒரு இடத்துல உட்கார மாட்டாளாட்டு இருக்குது, அடங்காது. வீட்லேயும் இந்த சைடு போவாளாமா, இந்த சைடு போவாளாமா, இந்த சைடு வருவாளாமா, இந்த சைடு போவாளாமா. ஐயய்யய்யய்யோ, இவனுக்கு மித்ராவும் நிற்கிறா, பாரதி நிற்கிறதுனால யார் நிற்கிறதுனால நமக்கு ஹார்ட் பீட் இப்படி ஆகுதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரே ஒரு டவுட் ஆகிப்போச்சு. மண்டையில் ஒரு மாதிரி மயக்கம் வந்து கீழே உளுந்துடுறாப்புல. உடனே டாக்டருக்கு போடு எல்லாம் வந்துடுறாங்க, சுதாகர், மனோ, அபி எல்லாம் வந்துடுறாங்க, அந்த அம்மா லட்சுமி அம்மா, அந்த குட்டிஸு ரெண்டும் எல்லாம் வந்துடுறாங்க. ஆதி எந்திரி எப்படி நம்ம அஞ்சலி படத்தில் அஞ்சலி ஏந்திரி அஞ்சலி, அஞ்சலி ஏந்திரி அஞ்சலி அப்படின்னு கத்துவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஆதி ஏந்திரிங்க, ஆதிக்கு என்னாச்சுன்னு இப்படி போட்டு கன்னத்தை போட்டு தடவிக்கிட்டே கேட்டுட்டு இருக்காப்புல நம்ம பாரதி. அதுக்கப்புறம் டாக்டர் அம்மா வருது, இது ஜஸ்ட்டு பிபி ஹெச்ஆர்னால இந்த மாதிரி ஆயிருக்குது, யூ டோன்ட் வரி, அது இல்லாமல் எனக்கு ஏதோ விசுவல் வந்துட்டு போகுது டாக்டர், அது எதனாலும் தெரியல அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையும் போட்டு திங்க் பண்ணாதீங்க, மைண்ட் ரிலாக்ஸாக வைங்க, கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. அங்கே மித்ரா கிட்ட வந்து சொல்லிடுறா, இந்த மாதிரி ஹார்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால கூட இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதை வந்து எனக்கு இன்னும் அது கன்ஃபார்மாக சொல்ல தெரியல, எங்களை மெடிக்கல் ரீதியாக வந்து இதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் கேட்டுட்டு உனக்கு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் மித்ரான்னு சொல்லி டாக்டர் அம்மா சொல்லிட்டு போயிடுச்சு. மித்ராவுக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பாரதி சும்மா இருக்காளா, கிச்சனுக்கு போவாளாமா, மறுபடியும் பெட்ரூமுக்கு போவாளாமா, ரூமுக்கு போவாளாமா, இந்த ரூமுக்கு போவாளாமா, மாடிப்படி ஏறுவாளாமா, கீழே வருவாளாமா, ஒரு இடத்துல அவள் நிற்கவே மாட்டலாட்டிருக்குது. இவன் இங்கிட்டு போக போக அவனுக்கு அங்கே ஹார்ட் பீட்டை அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது, டொப்பு 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 டொப்பு. அதை கேட்டால் நம்மளுக்கு தான் தலைவலிக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது சவுண்டு. உடனே
ஆனால் கூட அந்த மாவீரர் மியூசிக் எடுத்து போட்டுக்கிறீங்கடா. இல்லைன்னா பாம்பு மியூசிக் இருக்குல்ல, ஆ அது பாம்பு மியூசிக்கு. இந்த நாயினி படத்தில் வரும் பாருங்க, ஆ அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் உன்னை சேர்ந்திடவே மீண்டும் பிறந்தேனா, இந்த ஜென்மம் எடுக்க இந்த காதலும் விதிதானன் என்னென்னத்தையோ. ஐயோ அப்பா சாமி, இந்த மாவீரன் பாட்டை எடுத்தாங்க. ஆனால் உன இந்த பாட்டை போட்டு நம்ம உயிரை வாங்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? எனக்கு தெரிஞ்சு கைஸ், நான் ஒன்று சொல்கிறேங்க கேளுங்க. இவங்க 2 பேரும் காஞ்சிபுரம் போனாங்க இல்லையா? ஏன் இவனுக்கு திடீர்னு இப்படி நடக்குது அப்படின்னா, நாட் ஒன்லி ஃபயர் ஆக்சிடெண்ட். சரியா? அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த காஞ்சிபுரம் போகும்போது அந்த வாசுவோட அம்மா வந்து ஃபோட்டோவை பார்த்து நிற்பான்ல, வாசுவை நிற்பான்ல, நான் பார்த்துக்கிறேம்மா, பாரதி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காப்பா, நீ தான்ப்பா அவளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வாசுவோட அம்மா கேட்பா பார்த்தீங்களா? அப்போ வாசு வந்து நான் பார்த்துக்கிறேம்மா, பாரதியும் ஆதியும் நான் பார்த்துக்கிறேன், யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி வாசு சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரி இப்போ வந்து வாசு வந்து இப்போ அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டார். புரியுதுங்களா? அப்போ இது வரைக்கும் 5 வருஷமாக வராதவர், அமெரிக்காலலாம் வராதவர், இங்கே வந்து இப்போ இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்திருக்கார். சரியா? அது மட்டும் இல்லை, தமிழ் பாப்பாவுக்கு ஆபத்துனோடனே வந்திருக்கார். ஓகே, நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, வேறு எப்படி தான் இந்த சீரியலில் ரிவ்யூ பண்ணுறதுனே தெரியல கைஸ். நம்மளை நாமே மனசை தேத்திக்கிட்டே ரிவ்யூ பண்ணுற வேண்டியதாக இருக்குது. மொத்தத்தில் வந்து கதையில் வந்து ஒரு திருப்பை ஏற்படுற மாதிரி தான் தெரியுது கைஸ். சரியா? இனிமேல் வந்து பாரதி வந்து அந்த வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இவனுக்கு ஹார்ட் பீட் அடித்தே ஒரு வழி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஹார்ட் பீட் மூலியமாக அவனுக்கு வந்து ஞாபகம் வரதை விட இந்த மண்டையில் ஒரு தட்டினோம்னா, சரியா, மெமரி லாஸ் எல்லாம் மறந்து மெமரி எல்லாம் உள்ளே வந்து அவனுக்கு ஞாபகம் வந்தால் வேலை முடிஞ்சது. சும்மா ஹார்ட்டையே போட்டு அடிக்க வச்சா அது வலிக்காதான்? அவனும் எத்தனை நேரம் தான் இந்த இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்பான். பாவம் இல்லையா? கொஞ்சமாவது டைரக்டர் சார் இந்த ஹார்ட்டை டொப்புன்னு போட்டு அடிக்கிறத விட்டுட்டு இந்த மண்டையை ஒரு அடி அடிச்சிங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும், எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். சரியா? ஆனால் உன்னா சும்மா டொப்புன்னு. அதுக்கப்புறம் கைஸ், அப்புறம் நம்ம மித்ராக்கா வந்து தெரிஞ்சுக்கிட்டாப்புல உடனே, அதாவது இவனுக்கு ஹார்ட் பீட் அடிக்கும்போது மித்ராவால் இருக்குமோ அப்படின்னு இவனுக்கு ஒரு டவுட் ஆகி போய் இந்த ஏதோ ஒரு ஜோக்கில் வர மாதிரி மேலே பாரு, கீழே பாரு, சைடில் பாரு, அங்கே பாரு, இங்கே பாருன்ற மாதிரி, மித்ரா முன்னாடி போ, மித்ரா பின்னாடி போ, ஏய் மித்ரா முன்னாடி வா, ஏய் மித்ரா சைடில் போ அப்படின்னு சொல்லி ஆதி வந்து கேம் விளையாடிட்டு இருக்காப்புல. சரியா? அதாவது மித்ராவான்னு செக் பண்ணுறானாமா, இந்த ஹார்ட் பீட் அடிக்கிறதுக்கு காரணமாக இவளாக இருப்பாளும் செக் பண்ணுறானாமா. உடனே அவள் வந்து நடந்து காமிப்பாளா, ஹார்ட் பீட் அடிக்காது. மறுபடியும் உள்ளே போன பிறகு இந்த பாரதி அக்கா சும்மா இருப்பாளா, மறுபடியும் வெளியிலேருந்து உள்ளே வரான், மறுபடியும் வெளியிலேருந்து உள்ளே ஓறான். இவள் வரும்போதெல்லாம் அந்த ஹார்ட் பீட்டு டொப்புது. அப்புறம் 3வது தடவை பாரும்போது அவன் உள்ளே உட்காந்துட்டான். அட போங்கடா, எவன்டா போய் நீ இந்த மித்ரா மூஞ்சி எத்தனை தடவை தான் பார்க்குதுன்னு சொல்லி அவனையும் உள்ளே உட்காந்துட்டான், ரூம்லேயே உட்காந்து. சரியா? சரி, மொத்தத்தில் என்கிட்ட ஞாபகம் வந்தால் சரி. சரியா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹார்ட்டை வச்சு ஞாபகம் வரதெல்லாம் வேறு விஷயம். சரிங்களா? மண்டையில் அவனுக்கு ஞாபகம் வரும், அந்த மாதிரி எடுத்தால் தான் கரெக்டு. ஹார்ட் பீட்டெல்லாம் வந்து ஓகே கைஸ். வேறு என்ன? உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லவும், லைக்ஸை போடவும், கமெண்ட்ஸை போடவும், சப்ஸ்கிரைபை பண்ணவும். சரியா? அப்புறம் மற்ற சீரியல் பார்த்துடலாமா? மற்ற சீரியல் கார்த்திகை தீபம். சாமுண்டீஸ்வரி கையில் அந்த ஏட்டோட மொபைல் கிடைத்துடுத்து, ஆனால் மொபைல் ஆன் ஆக மாட்டேங்குது. அதனால் சர்வீஸ் கடை கொண்டு போய் கொடுத்தாச்சு. அவன் 3 நாள் ஆகுன்ட்ருக்கான். இனி எப்போ உண்மை தெரிய போகுதுன்னு தெரியல. இங்கிட்டு இந்த வடிவுகரசி அம்மாங்கிறேன், அந்த ராசா சேதுபதி, அதாவது கார்த்திகோட பாட்டி, அந்த அம்மா வந்து என்ன செய்யுது, பூசாரிக்கிட்ட போய் சொல்லி சாமி அந்த மாதிரி ஆட சொல்லி கும்பாபிஷேகத்தை நடக்க வைக்கிது. ஓகேவா? ஸோ கார்த்திகை தீபம் ஒரே ட்விஸ்டாக தான் போய் கொண்டு இருக்கிறது. அடுத்து நம்ம சின்னஞ்சிரிக்கிலேயே நிறைய பேர் கருணா இந்துவோட ஃபேன்ஸாக இருப்பீங்களாட்டு இருக்குது. ஸோ எப்படியோ கருணா வந்து இந்து காலத்தில் தாலியை கட்டிட்டானாட்டு இருக்குது. இந்த அக்காக்காரி ஒரு லூசு பிடிச்சவன், அவனையே தான் கட்டுவேன்னு சொல்லி இதை பண்ணிட்டு வந்திருக்கா அவர். இதில் வேற கருணாவோட அந்த அன்னைங்கார வேற இந்துவை வந்து எவ்வளோ தூரம் அடிமைப்படுத்தி வைக்கணுமோ அவ்வளோ தூரம் அடிமைப்படுத்தி வைக்கணுங்கிறாப்புல. சின்னஞ்சிரிக்கிலேயே இனி இந்துவுக்கு ஆப்பு தான். அப்புறம் வேற என்ன? சந்தியாராகம் முதலாளி வந்து, அதாவது கதிரோட முதலாளி வந்து அவனோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்து விட்டான். அப்புறம் இங்கிட்டு தனா மேடம் வந்து
தோத்து கொண்டே இருக்கிறார்கள். இனி அடுத்து மாயா வருகிறார்கள். என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். கேட்ட உடனே கதிரிடம் உண்மையை சொல்ல போனே, அதாவது அலைபேசியை எடுக்கிறார்கள். எடுத்து சொல்லக்குள்ளே என்னென்னாச்சு, இந்த மாதிரிலாம் நடக்காது, இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத, கதிருக்கு நீ இது மாதிரி பண்ணினா கதிர் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவான். நீ அவருக்காக இல்லைனாலும் உங்கள் அப்பாவுக்காவது நீ ஜெயிச்சு உன்னோட கல்யாண நாளைக்கு வந்து நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து ஒரே அட்வைஸ் மேலே. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, போகிற ப்ரோமோவில் பார்த்தேன் தனா வந்து ஜெயிச்சிருவாளாட்டு இருக்குது. உடனே நம்ம ரகுராம் வந்து அவள் யார் புவனேஸ்வரியா அந்த அம்மா கிட்ட வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காப்புல, ஏன் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், அவள் ஜெயிச்சிட்டாப்பார் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா ஏற்கனவே இந்த படையாப்பால நீலாம்பரி மாதிரி 18 வருஷம் வனவாசம் இருந்த மாதிரி அந்த பஞ்சாயத்து தீர்ப்பதுக்கு அப்புறம் அதான் ஜானகிகாலில் உழுக வச்சுருப்பான்ல ரகுராம், அதனால் ரூமுக்குள்ளே பூட்டிகிட்டு போய் ரூமை பூட்டிகிட்டு உள்ளே உட்காந்துருக்கா கைஸ். எப்படி நம்ம படையாப்பால் வந்து நாசர் எழுப்புவான் ரம்யா கிருஷ்ணன், அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அத்தை வெளியே வாங்கத்த, அந்த அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து கதவை தட்டி எழுப்புறாப்புல. அதாவது இப்போ எல்லாம் சீரியல்ஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா, படங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸை உள்ளே எடுத்து காப்பி பண்ணி போட்டு எடுக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரிப்பீட்டட் சீன்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் கம்மிங், சரியா? அதாவது சீசன் 1 மாதிரி இப்போ படங்கள்லாம் எப்படி நம்ம பாகுபலி 1, 2 வந்துச்சு இல்லையா, காந்தாரா 1, 2 வந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி இப்போல்லாம் பார்ட் 2, பார்ட் 3 அது மாதிரி படங்கள் வரனால சீரியல்லே அந்த மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திகை தீபம் சீசன் 1 போய் இப்போ சீசன் 2 போயிட்டுருக்கு. இதயமில் சீசன் 1 போய் சீசன் 2 போயிட்டுருக்கு. இனி எந்தெந்த சீரியலை இந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி கொண்டு வரும்போது அந்த சீசன் 1 இருக்கிற சீனையே வந்து சீசன் 2லையும் காப்பி பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே கேஸ், வேறு என்ன? மத்தியானம் போடுற சீரியலில் வாரிசு எப்படி என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. மொத்தத்தில் சிபிக்கு வந்து தமிழ் தான் ஜோடி, அது கன்ஃபார்மு. ஆனால் அந்த தமிழை கல்யாணம் பண்ணுறதுக்கே அத்தனை அக்கப்போராக இருக்குது அந்த சீரியலில். அதுக்கப்புறம் வேறு என்ன? மௌனம் பேசியதே நான் பார்க்குறது இல்லைப்பா. சரி, எனக்கு அந்த சீரியல் பிடிக்கவே இல்லை, ரொம்ப போரிங்காக இருக்குது. அப்புறம் மனசு இல்லாமல் நான் பார்க்குறதே இல்லை, சரியா? ஸோ அவ்வளோதான். வேறு என்ன? அண்ணா சீரியல் பட்டையை கிளப்பிட்டு போகுது. ரொம்ப சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுறாங்கப்பா, சரியா? ரொம்ப சென்டிமெண்ட்டு டச் பண்ணுறாங்க, ரொம்ப டச் பண்ணுறாங்க. அதில் ஒரு சீன் வரும் பாருங்க, நேற்று நடந்தது. இப்போ நான் மார்னிங் தான் பார்த்தேன். அந்த சவுந்தரபாண்டி கையில் வந்து அந்த குழந்தைய கொடுத்தோன்னே அவன் பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கே அழுகு வந்துருச்சு. ஸோ நம்ம லைஃபோடு அது கனெக்ட் ஆகும்போது கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வர ஆரம்பிச்சிருது. ஓகே கேஸ், வேறு என்ன? உங்களோட நிறைய குறையில கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா, சரியா? நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பாய். எல்லோரும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இன்னும் ட்ரெஸ் எடுக்கலை, நாளைக்கு தான் போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். நீ என்ன இதாகுதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு பிளான் போட்டால் அது ஒரு பிளானில் போயிட்டுருக்குது லைஃபு, அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரியா? ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். பை.